அன்பின் வடிவங்களே, கற்போர் வட்டம் என்றால் என்ன? அது வெறுமனே புத்தகங்களை படிப்பதல்ல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருடனும் அதன் அர்த்தத்தை விவாதிப்பது. ஒரு வட்டமேஜை மாநாடு போல ஒவ்வொருவரும் தத்தம் கருத்தை முன்வைத்த பின் இறுதியாக இதிலிருந்து விழுமியங்கள் பெறப்படுகின்றன. மக்கள் வெறுமனே புத்தகங்களை படித்தால் சந்தேகங்கள் எழும். ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை சொல்லும்போது சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். கற்போர் வட்டத்தில் ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் பார்க்க முடியும். எப்படி என்றால், பல்வேறு முகங்களை கொண்ட வைரத்தின் மேல் பகுதி தட்டையாக இருக்கும். அதன் வழியே எல்லா முகங்களையும் பார்க்க முடியும். அந்த மேல்முகத்தை கண்டறிவது கற்போர் வட்டத்தின் பணி. சுவாமியின் சொற்பொழிவுகளையோ மற்ற சாஸ்திரங்களையோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு எல்லோரும் அதை பற்றி சிந்தியுங்கள், அதை விவாதியுங்கள். சந்தேகங்கள் தீர்க்கப்படும் இறுதி கட்டத்தை அடையுங்கள். ஒருவர் மட்டுமே படித்தால் ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமே கிடைக்கும். தவறான புரிதல்களும் மாறுபட்ட கருத்துகளும் வெளிப்படும் போது கற்போர் வட்ட உறுப்பினர்களின் நம்பிக்கை உறுதிப்படும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொருவரும் தனியாக வாசித்தால் ஓரிரு வருடங்களில் வாசிக்கவே வேண்டாம் என்று தோன்றலாம். மையங்களில் கற்போர் வட்டங்கள் இருந்தால் காலம் போவதே தெரியாது. யாவரும் ஆர்வத்தோடு கேட்பார்கள். பலர் தமது கருத்துக்களை சொல்வார்கள். பைபிள், குரான், கீதை, சுவாமியின் நூல்கள் ஆகியவற்றை வாசிக்கலாம். அன்பின் வடிவங்களே, எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பதே முக்கிய தேவை.